அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாம் படமான நல்லவனுக்கு நல்லவனை பற்றி. வாங்க பார்க்கலாம். நல்லவருக்கு நல்லவரு, நாணயந்தா உள்ளவரு, தொழிலாளி வர்க்கத்திலே ஒருத்தராயிருப்பவரு, நல்லா இருக்கணும், நாளும் சிரிக்கணும், எல்லா மனசுகளும் வாயார வாழ்த்தணும். நான் போன பகுதியிலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்க ஊர்ல லட்சுமி திரையரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரையரங்கத்துல தான் அந்த சின்ன வீடு திரைப்படத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு, அதே திரையரங்கத்துல தான் வந்து இந்த படத்தையும் பார்த்தேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏவிஎம் தயாரிச்சு விசு திரைக்கதை எழுதி எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துல அப்படி என்ன எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு பாடல் தான் பிடிச்சது. அந்த பாடலை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி, எனக்கு பொதுவாகவே அந்த காலகட்டத்திலிருந்தே வந்து இன்றைய வரையிலுமே ரொம்ப பிடித்த பாடகர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து நான் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களையுமே பாடியவர் அவர் தான். ஸோ அவர் பாட தொடங்கிய காலத்துல இருந்தே வந்துட்டு எனக்கு அவர் குரல் தான் ஒரு வகையில ஈர்ப்பு ஏற்படுத்தி இருக்குதுன்னே சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் பாட தொடங்கிய 60-70களில் வந்துட்டு டிஎம்எஸும் பிபி ஸ்ரீனிவாசன் தான் மிகப்பெரிய பாடகர்கள்லாம் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் டிஎம்எஸ் பாடுவாரு, ஜெமினி பாலாஜி இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுவார். ஸோ எனக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களை விட வந்துட்டு ஜெமினி படங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருந்துச்சு. அது என்ன காரணம்னே தெரியல. உதாரணத்துக்கு மிஸ்ஸியம்மா, இந்த சுமைதாங்கி, இந்த மாதிரியான படங்கள், அந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஏஎம் ராஜா, பிபி ஸ்ரீனிவாஸ் இவங்க எல்லாரும் தான் பாடியிருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு அதிகமாக பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். ஸோ அதனால கூட அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா வந்து 90களில் வந்துட்டு அவர் பாடின ஒரு 2 முக்கியமான படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒண்ணு வந்து தளபதி விஜய் நடித்த பிரியமுடன் படம். அதுல வந்து பாரதிக்கு கண்ணம்மா, பூஜாவா பூஜாவான்னு 2 பாடல் பாடியிருப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்னு அஜித் நடிச்ச அமர்க்களம் படம். அதுலயும் வந்துட்டு மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சத்தமில்லாத தனிமை கேட்டேன்னு 2 பாடல்கள் பாடியிருப்பாரு. இதுல வந்துட்டு சத்தமில்லாத தனிமை கேட்டேன் பாடல் வந்து கேட்கவே வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுச்சு. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து கேட்ட உடனே மனப்பாடமும் பண்ண முடியாது. அதுக்காகவே ஒரு 100-150 தடவை டேப் ரெக்கார்டர்ல போட்டு ஒரு 40 பக்கம் நோட்ல நடுப்பக்கத்தை கிழிச்சு அந்த பேப்பர்லயே வந்து ஃபுல்லா அந்த பாட்டை எழுதி மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் பாடினேன். ஏன்னா வந்து எஸ்பிபி பாட்டு ஒரு 10 தடவை கேட்டனாவே அந்த குரல்னாலேயே வந்து எனக்கு மனப்பாடம் ஆயிடும். ஆனா இதைய வலுக்கட்டாயமா நான் மனப்பாடம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்திலேயே அப்படி எழுதி மனப்பாடம் பண்ணேன். இப்படி இருந்த எனக்கு வந்துட்டு இந்த படத்துல, அதாவது நல்லவனுக்கு நல்லவன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பாடினது பாத்தீங்கன்னா வந்து கேஜேஎஸ்தாஸ் சார். ஆனா அந்த காலகட்டத்துல எனக்கு அவரோட குரல் எல்லாம் தெரியாது. ஆனா அந்த பாடல் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம். அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ ரஜினியும் வந்து இன்னொரு டான்ஸரும் சேர்ந்து ஒரு கிளப்ல ஆடுவாங்க. ஸோ அப்படி ஆடுறப்ப வந்து அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து விளக்கு சரத்தை தொங்க விட்டு அதை எரிய விட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பழைய படத்துல சொன்ன மாதிரியே வந்துட்டு. ஸோ அந்த எஃபெக்ட்னாலேயே வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப ரசிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். அதுல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவான கார்த்திகை வந்துட்டு ஒரு மரம் இழைப்பு மிஷின்ல வச்சுட்டு வில்லன் கூட்டமெல்லாம் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப போய் ரஜினி வந்து அவரை காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வருவாரு. ஸோ அந்த சீனே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்றும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னைய ரொம்ப கவர்ந்தது இந்த 2 அம்சங்களும் தான் இந்த படத்துல. படத்தோட மொத்த கதைன்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாதாரண ரவுடியா இருக்கிற வந்து ஒரு கம்பெனியில கூலி தொழிலாளியா சேர்ந்து அந்த கம்பெனிக்கே முதலாளியாகி எப்படி அவன் வாழ்க்கையில உயர்றாங்கிறது தான். ஸோ இந்த ஒரு சாதாரண ஒன்லைன் ஸ்டோரியை வந்து அவ்வளவு சூப்பரா வந்து விசுவோட திரைக்கதை வந்து எடுத்துட்டு போய் மிகப்பெரிய வெற்றி படமாக்கி இருக்குது. இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தை பத்தி அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். நன்றி.